Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chapter 9 some applications of trigonometry la first exercise. So first question, a circus artist is climbing a 20-meter long rope which is really tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30. So என்ன சொல்றாங்கன்னா ஒரு pole இருக்கு and a ground. So artist is climbing 20-meter long rope tightly stretched and tied from the top of a vertical pole. So இப்போ இதான் கிரவுண்ட்னா வேர்ட்டிக்கலாக வந்து எனக்கு ரோப் டைட் ஆகிருக்கு போல்லேருந்து. ஸோ வந்து அதை ஏன்னு மார்க் பண்ணுறேன், இது பி அண்ட் திஸ் சி. ஸோ இப்போ இங்கே போல்லேருந்து ஒன் எண்ட்லேருந்து வேர்ட்டிக்கலாக எனக்கு போகுது. ஸோ ரோப்போட லென்த் வந்து 20 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த போல். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது போல் அண்ட் வந்து நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க என்னென்னா 30 டிகிரின்னு. ரோப்புக்கும் கிரவுண்டுக்கும் நமக்கு ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா length of the rope. So given it like length of the rope வந்து எனக்கு 20 meter and angle ACB first C like angle இருக்கு. So ACB is equal to 30 degree நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. So we need to find the length of AB அதாவது pole. So AB வந்து எனக்கு question mark. So AB கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா sin theta எடுத்துக்கிறேன். ஸோ சைன் தீட்டாங்கிற இடத்துல நமக்கு தீட்டா வந்து சியில் இருக்கிறதுனால சீன் எடுத்துக்கிறேன். சைன் சி இஸ் ஈக்குவல் டு சைனோட ஃபார்மில் வந்து எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். ஸோ 30 டிகிரினா எனக்கு ஆப்போசிட் வந்து எனக்கு ஏபி அண்ட் ஹைப்போட்னியூஸ் வந்து எனக்கு 20 மீட்டர். ஸோ 20. ஸோ சைன் சிங்கிற இடத்துல எனக்கு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி எழுதிக்கிறேன். எனக்கு சைன் 30 வந்து 1/2 அந்த டேபிள் நம்ம மகப் பண்ணியிருக்கணும். ஸோ சைன் 30 வந்து எனக்கு 1/2 which is equal to AB by 20. ஸோ எனக்கு இந்த பக்கம் க்ராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1/2 into 20 which is equal to AB where AB is equal to 10 meter. ஸோ எனக்கு height of the pole வந்து 10 meter. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், a tree breaks due to storm and broken part bends so that the top of the tree touches the ground making an angle 30 degree with it. ஸோ அப்போ எனக்கு இது வந்து ஒரு கிரவுண்ட்னா எனக்கு இவ்வளோ லாங்கில் ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ம் அடிக்கிறதுனால அதாவது விண்ட் அடிக்கிறதுனால எனக்கு ஃபோர்ஸில் என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரீ பாதியாக உடஞ்சி இந்த பாதி வந்து பெண்டாகி இங்கே டச் ஆகிடுது. ஸோ விச் மேஸ் ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ கிரவுண்டுக்கும் எனக்கும் இந்த ட்ரீ வந்து எவ்வளோ மேக் பண்ணால் 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட் வித் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட் இஸ் 8 மீட்டர். ஸோ எனக்கு ட்ரீலேருந்து அது பெண்டாகி டச் ஆகிற இடம் அதாவது எனக்கு இந்த பேஸ் வந்து 8 மீட்டர். ஸோ ஃபைன் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஃபைன் த ஹைட் ஆஃப் த ட்ரீனா எனக்கு நான் இந்த ஹைட் ஃபைன் பண்ணும், இது ஃபுல் ஹைட் நம்ம ஃபைன் பண்ணும். ஸோ இங்கே பாதி பெண்டாகி இந்த பக்கம் விழுந்ததுனால ஸோ எனக்கு இந்த ஹைட்டு ஃபைன் பண்ணால் டோட்டல் ஹைட் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் நேம் பண்ணுறேன் ABCன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினில் கிவன் வந்து BC இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். பேஸ் வந்து BC இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் C வந்து எனக்கு 30 டிகிரின்னு இருக்குது. ஸோ வி நீட் டு ஃபைன் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஹைட் ஆஃப் ட்ரீ வந்து இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் திஸ் பார்ட், ஹைட் ஆஃப் broken part ப்ளஸ் ஹைட் ஆஃப் ரிமைனிங் ட்ரீ. அதாவது broken part ப்ளஸ் ரிமைனிங்னா எனக்கு AC ப்ளஸ் AB. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ நான் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆங்கிள் C அதாவது 30 டிகிரி இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட் 90 டிகிரி. ஸோ சின்ஸ் எனக்கு வந்து B வந்து 90 டிகிரி எனக்கு வரும். ஸோ 90 டிகிரி மேக் பண்ணுறதுனால நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் ABCயில் cos C தனியாக ஃபைன் பண்ணுறேன் அண்ட் sin C தனியாக ஃபைன் பண்ணுறேன். பிகாஸ் cos C நம்ம ஃபைன் பண்ணும்போது தான் நமக்கு ஏசியோட வேல்யூ கிடைக்கும். காஸோட இது வந்து adjacent பை ஹைப்போட்னியூஸ். எனக்கு இந்த இடத்துல ஆங்கிள்னால் என்னோடய adjacent வந்து BC டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ் வந்து எனக்கு AC. ஸோ BC வந்து எனக்கு 8 அண்ட் டிவைடட் பை AC வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும் பிகாஸ் ஹைப்போட்னியூஸ். ஸோ cos Cன்ற இடத்துல எனக்கு cos 30 டிகிரின்னு வரும். cos 30 டிகிரி வந்து எனக்கு √3/2. ஸோ √3/2 அங்கே இருக்க 8 இந்த பக்கம் வரும்போது எனக்கு 1/8ன்னு கிடைக்கும் which is equal to 1/AC. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு √3/16 which is equal to 1/AC. ஸோ எனக்கு AC கிடைக்கணும்னா AC is equal to இது ரெசிப்ரோக்கல் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ 16/√3. ஸோ நெக்ஸ்ட்டு sin C which is equal to opposite by hypotenuse. sin C வந்து எனக்கு sin 30 டிகிரி பிகாஸ் இட் மேக்ஸ் த ஆங்கிள் 30 டிகிரி. ஆப்போசிட் வந்து எனக்கு AB, ஹைப்போட்னியூஸ் வந்து AC. sin 30 வந்து 1/2 which is equal to AB நம்ம ஃபைன் பண்ணல, AC இப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணோம் which is equal to √3/16. ஸோ எனக்கு இது 1/2
2 into 16/√3 ஆகிடும் எனக்கு இந்த சைடு வரும்போது which is equal to AB. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 8/√3 கிடைக்கும். ஸோ ஏபியோட வேல்யூ வந்து எனக்கு 8/√3. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து ஏபி ப்ளஸ் ஏசி. எனக்கு ஏபியோட வேல்யூ வந்து எனக்கு 8/√3 ப்ளஸ் ஏசியோட வேல்யூ வந்து எனக்கு 16/√3. ஸோ நான் சால்வ் பண்ணும்போது 24/√3 கிடைக்கும். ஸோ √3 ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் டினாமினேட்டர் நியூமரேட்டர் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ 24√3 divided by 3 இருக்கும். அண்ட் சால்வ் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 8√3. ஸோ என்னோட ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 8√3 மீட்டர். So next sum, a contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at height of 1.5 meter and is inclined at an angle of 30 degree to the ground. So first என்ன சொல்கிறாங்கன்னா, contractor வந்து ஸ்லைட்ஸ் வந்து பில்ட் பண்ண பிளான் பண்ணுற சில்ட்ரன்ஸ்க்கு பிலோ த 5 years. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது கிரவுண்டுன்னா ஸோ எனக்கு ஸ்லைட்ஸ் வந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் பிளான் பண்ணுறாங்க. இன்க்ளைன் அட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ கிரவுண்ட்லேருந்து எனக்கு ஆங்கிள் எப்படின்னா எனக்கு 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஸ்லைட் 1 ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 5. Whereas for elder children, she wants to have a steep slide at a height of 3 meter. ஸோ இப்போ ஸ்லைடு வந்து பெரியவங்களுக்கு எப்படின்னா 3 மீட்டர் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரி. வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்லைட் இன் ஈச்? ஸோ வந்து எனக்கு இப்போ நான் ஸ்லைடோட லென்த் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் பிக்யூஆர்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்லைடு 1 ஃபைண்ட் பண்ணுறேன். ஸ்லைடு 1 வந்து ஹைட் ஆஃப் ஸ்லைடு வந்து எனக்கு 1.5 மீட்டர். ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர் அண்ட் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் சி 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏசி. ஸோ அப்போ வந்து இது 90 டிகிரிங்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா சைன் சின்னு யூஸ் பண்ணுறேன். sin C which is equal to opposite by hypotenuse. So sin 30 degree இருக்கும். sin 30 வந்து எனக்கு 1/2 which is equal to opposite வந்து 1.5 divided by hypotenuse தான் ஃபைண்ட் பண்ணும் AC. So 1.2 into 1/1.5 is equal to 1/AC. So 1/2 into 1.5 வந்து எனக்கு 1/3.0 meter which is equal to 1/AC. அப்போ AC is equal to எனக்கு 3 meter. ஸோ லென்த் ஆஃப் ஸ்மால் சைடு வந்து எனக்கு 3 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் ஸ்மால் ஸ்லைட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது லென்த் ஆஃப் பிக் ஸ்லைட். ஸோ எனக்கு லென்த் ஆஃப் பிக் ஸ்லைடில் வந்து பிக்யூ வந்து எனக்கு 3 மீட்டர். ஸோ இது 3 மீட்டர். இது வந்து எனக்கு கிரவுண்ட் இன்க்ளைன் 60 டிகிரி. ஸோ நான் வந்து PQR இப்போ PR வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த கொஷின் மார்க். ஸோ ஸ்டில் இது வந்து 90 டிகிரிங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல காஸ் சைன் ஆர் எடுத்துக்கிறேன். ஸோ சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். பிகாஸ் ஆரில் தான் எனக்கு ஆங்கிள் இருக்கும். சைன் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3/PR. சைன் 60 வந்து எனக்கு √3/2 which is equal to 3/PR. ஸோ PR வந்து which is equal to 3 into 2 divided by √3 இருக்கும். ஸோ PR is equal to 6 divided by √3. ஸோ இந்த √3 ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் into √3 divided by √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 6√3 divided by 3ன்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணும்போது I will have 2 which is equal to 2√3 meter. ஸோ லென்த் ஆஃப் பிக் ஸ்லைடு வந்து எனக்கு 2√3 meter and length of small வந்து எனக்கு 3 meter. Thank you. So next fourth question. The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower is 30 degree. Find the height of the tower. So இதுதான் என்னோட கிரவுண்டுன்னா ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இப்போ இது என்ன டவர், இது கிரவுண்ட் 30 மீட்டர் அவே அப்படின்னா in 30 மீட்டர். ஸோ அவனோட நான் நிற்கிற இடத்துக்கும் என்னுடைய டவருக்கும் கேப் வந்து 30 மீட்டர் அவே. ஸோ எலிவேஷன்னா இவன் பார்க்குற பார்வை மேல் நோக்கி இருக்கும். இட் மீன்ஸ் தட் இப்படி இருக்கும். ஸோ டவரோடைய டாப் எனக்கு இங்கே தெரியும்.
ஸோ இப்போ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஏபிசி இப்போ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏபிசி, அதாவது ஏபி ஹைட் ஆஃப் த டவர். அண்ட் கீழே கிரவுண்ட் வந்து 30 மீட்டர் அவேன்னு இருக்குது. அண்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து கிரவுண்டு வந்து எனக்கு 30 டிகிரி. ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் ஏபி. ஸோ எனக்கு பிசி வந்து 30 மீட்டர், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து சியில் இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 30 டிகிரி. ஸோ சின்ஸ் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே இருக்குன்னா எனக்கு ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட்டு அண்ட் ஹைப்போட்டனஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து ஆப்போசிட்டு, அட்ஜசன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் அட்ஜசனை கனெக்ட் பண்ணுற ஃபார்முலானா எனக்கு tan. ஸோ tan சியில் ஆங்கிள் இருக்கிறதுனால சின்னு எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். எனக்கு ஆப்போசிட் வந்து ஏபி ஃபைண்ட் பண்ண வேண்டியது அண்ட் அட்ஜசன்ட் வந்து எனக்கு 30. ஸோ tan சி வந்து 1/√3 பிகாஸ் tan 30 டிகிரி வந்து எனக்கு 1/√3. ஸோ 1/√3 எழுதிக்கிறேன். ஸோ 30/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ கீழே வந்து √3 இருக்கிறதுனால நான் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் √3. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 30√3 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 10√3. ஸோ என்னோட ஹைட் ஆஃப் த டவர் வந்து 10√3 மீட்டர். தேங்க்யூ.